சரி கவனி. இந்த ஏற்கனவே சொன்னதுதான். இந்த இதை எடுத்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை எடுத்து தான் செய்கிற மாதிரி இருக்குது. இ பவர் ஐ தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் மைனஸ் ஐ தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. சரியா? இது ரெண்டையும் திருப்பி அதை தான் சொல்ல போகிறேன். இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ்ன்னு போட்டோம்னா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 காஸ் தீட்டான்னு வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இ பவர் ஐ தீட்டா போட்டோம்னா சைன் சேஞ்ச் ஆயிரும். இது ரெண்டுக்கும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஐயோட சேர்ந்து வரும். 2i சைன் தீட்டான்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். சரி, இப்போ 2 டிவைடட் பை 1ன்னு போட்டோம்னா இ பவர் மைனஸ் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் ஐ தீட்டா டிவைடட் பை தப்பாளிட்டேனா இ பவர் ப்ளஸ் ஐ தீட்டாடா. இதுதான் என்னது? மைனஸ் ஐ தீட்டா. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். சரி, இப்போ 2i சைன் தீட்டா மேலே உள்ளதுக்கு, கீழே உள்ளதுக்கு இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு போட்டோம்னா 2 காஸ் தீட்டா. ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா ஐ இருக்குது, சைன் பை காஸ்னா டேன் தீட்டா. அப்போ இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா இதை எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட் வந்து அதை எழுதிக்கலாம். அப்போ நான் இதில் கணக்கில் எடுத்துகிட்டு வர்றேன். 1 + z ஈக்குவல் டு by 1 - z equal to cos 2 theta plus I sin 2 theta. இந்த இதுக்கு பதிலாக அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணோம்னா e power I 2 theta இப்படி எழுதலாமான்னு பாரு. 1 + z by 1 - z. சரியான்னு பார்த்துக்கோ. அந்த மேலே இந்த இதுக்கு பதிலாக இதை எடுத்திருக்கேன் 2 தீட்டான்றதுனால. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட்டு. இப்போ கிராஸில் கொண்டு போனோம்னா 1 + z ஈக்குவல் டு இ பவர் ஐ 2 தீட்டா இன்ட்டு 1 - z. கிராஸில் போச்சுன்னா இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி இப்படி இ பவர் ஐ 2 தீட்டா மைனஸ் இசட் இ பவர் ஐ 2 தீட்டா. சரியான்னு பார்த்துக்க. இங்கே 1 + z இருக்குது. இப்போ இசட்டை ஒன் சைடாக கொண்டு வா. இதை எங்கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த நம்பரை அங்கிட்டு கொண்டு போ. அப்போ இ பவர் ஐ 2 தீட்டா -1. இது இங்கிட்டு வந்தால் இசட்டு ப்ளஸ்ஸு இசட் இ பவர் ஐ 2 தீட்டா. இது இந்த சைடு வந்தால் இது ரெண்டுலேருந்து காமனாக இசட்டை வெளியே எடுத்துக்கோ. இசட்டை வெளியே எடுத்துட்டோம்னா 1 + இ பவர் ஐ 2 தீட்டா. இங்கே என்ன இருக்குது? ஐ 2 தீட்டா -1. இது ரெண்டு மல்டிப்ளை இருக்குது. அப்போ டிவைட் ஆகிருக்கு கீழே கொண்டு வந்தோம்னா. சரியா? அப்போ இந்த சைடு வரும்போது இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ 2 தீட்டா -1 by 1 + இ பவர் ஐ 2 தீட்டா. இப்போ இதை சுருக்கணும்னா அது வருதான்னு பார்த்தா ஆன்சர் எடுத்துடலாம். இதை சுருக்கணும்னா அது வருமா அப்படின்னு பார்க்கணும். இ பவர் 2 தீட்டான்னு இருக்குல்ல, அதை எடுத்தோம்னா சரி பண்ணோம்னா அது வருமா அப்படின்னு பார்க்கணும். என்ன செய்யலாம்? இதை வேணால் கண்டினியூ பண்ணுறேன்னா இதை கண்டினியூ பண்ணு. ஏன்னா சில டீச்சர் இதை அப்படியே டேரெக்டாக எழுதிடுவாங்கடா. இதுக்கு பதிலாக ஐ டேன் தீட்டான்னு எழுதிடலாம். இது எழுதிடலாம். ஆனால் எப்படி அப்படின்றதான் இப்போ கதை. இந்த இடத்துல சரி பண்ணணும். இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் மைனஸ் இது இ பவர் ஐ தீட்டா வந்து 1 by இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு இருக்குது, கீழே கொண்டு வந்தால் என்ன ஆகுங்க? அப்படி எழுதிக்கலாம். பை இதில் அதே மாதிரி இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ்ஸு 1 by இ பவர் என்ன எழுதலாம்? ஐ தீட்டான்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா. இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் இ பவர் ஐ தீட்டா இன்னொரு இ பவர் ஐ தீட்டா சேருது. அப்போ இ பவர் ஐ தீட்டா இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. அப்போ பேஸ் ரெண்டு ஒன்றா இருக்கு, பவர் ரெண்டு ஆட் பண்ணோம்னா இ பவர் ஐ 2 தீட்டா. அப்போ இது கிராஸில் கொண்டு போயில இ பவர் ஐ 2 தீட்டா -1 by இ பவர் ஐ தீட்டான்னு வரும். பை மேலே உள்ளதுக்கு எழுதியிருக்கேன், கீழே உள்ளதுக்கு பாரு. அதே மாதிரி இ பவர் ஐ 2 தீட்டா ப்ளஸ் 1 by என்ன வந்துடும்? இ பவர் ஐ தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? ஐ டேன் தீட்டா. கீழே ரெண்டு அடிச்சிடலாம்ல. அப்போ இந்த வருது வரும் மேலே ஆன்சர். அப்போ அதுக்கு பதில் அதை எழுதிடலாம். ஆனால் அது வந்து ரஃப் ஒர்க் மாதிரி தான் ஒரிஜினலாகவே. இதுதான் கணக்கு. ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றனால தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. புரியுதான்னு பாரு. கணக்கை புரியுதான்னு பார்த்துக்க. கஷ்டம்தான். படிக்க முடியாத ஆள் சிம்பிளாக செய்கிற மாதிரி பாரு.
2.7ல் 5th சம்மு. சரி, இதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. சொல்யூஷன் போடுறேன், பெருசாக போகும் சம்மு, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இந்த கொடுத்துருக்கு, இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. இந்த மேலே கொடுத்துருக்கு பாரு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா 3 இது எடுக்கணும். 3 இது எடுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. பார்த்துக்கோ. பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. சி இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. இப்போ எடுத்துட்டேன். 3 ஆட் பண்ணி 0ன்னு வைக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வச்சோம்னா, அப்போ இது 3 ஆட் பண்ணுற மாதிரி அர்த்தம். இப்படி போட்டு ப்ளஸ் பண்ணணும். 3 இப்படி ப்ளஸ் பண்ணணும். 3 ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எழுதுகிறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. 3 எழுதி கூட்டி எழுதிட்டேன். இதில் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கிறேன். ரியல் பார்ட் இது இது இது. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு காஸ் பீட்டா ப்ளஸ் என்னது காஸ் காமா அப்படின்னு எழுதிட்டேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. காஸ் காமா ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ்ஸு ஐ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா ஈக்குவல் டு 0ன்னு போல இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோ. காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாதிரி எழுதுறேன். எதுக்காண்டினா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைடுன்னு எழுதலாம். ஈக்குவேட்டிங்னா சமப்படுத்த, ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸு ஆன் போத் சைட். இப்போ நல்லா யோசிச்சு பாரு. இது ரியல் பார்ட்டு, இது ஈக்குவல் டு 0. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அந்த இது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் காமா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0. இதுதான் மேலே கொடுத்துருக்கு. அந்த ஃபஸ்ட் அண்டர்லைன் பண்ணது. கொடுத்துருக்கு பாரு. தெரியுதா? சரி, ரைட்டு. இப்போ இங்கே பாரு, ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 10th இருக்கும். we know that அப்படின்னு எழுதுவாங்க. a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு அர்த்தம். நேச்சர் ஆஃப் குரூப்ஸ்லாம் ஒரு கணக்கு 10th வரும். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abcன்னு வரும். ஆக்சுவலாக மைனஸ் 3abc அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 3abc. இதை எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் அதில் வரும். அதில் ஆன்சர் வரும் அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. 1வது கொஸ்டின் இந்த இருக்குது. சரியா? 1வது கொஸ்டின் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துக்கோ. நான் இதில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஏ கியூப்னு இருக்குது. ஏ கியூப் அப்படின்னா இப்படி எழுதணும். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா கியூபு ப்ளஸ்ஸு அதே மாதிரி கியூபு ப்ளஸ் அதே மாதிரி கியூபு ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. பார்த்துக்க எப்படி இதில் ப்ளஸ் போட்டு எழுதியிருக்கோம், அதில் சும்மா எழுதியிருக்கோம். தெரியுதா சொல்கிறது? இப்போ இங்கே வர்றோம். காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ அங்கே எழுதுகிறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது 3 போலார் ஃபார்மு. 3 மல்டிப்ளை பண்ணால் ஆங்கிளை ஃபுல் ஆட் பண்ணி விட்டுறலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் அதே மாதிரி ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அவ்வளோதான். இந்த சைடு ஆட் பண்ணி விட்டேன். இந்த சைடு என்ன அப்படின்னா இந்த 3ன்றது உள்ள இந்த இடத்துல வரும். காஸ் 3 ஆல்ஃபா அப்படின்னு எழுதணும் ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபா அப்படின்னு எழுதணும். இது டிமாயரஸ் தியரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ளஸ்ஸு காஸ் 3 பீட்டான்னு எழுதணும்
ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டான்னு எழுதணும். அதே மாதிரி காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா. இப்போ ரெண்டு சைடும் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இதில் காஸ் ஆல்ஃபா வரும் 3 ஆல்ஃபா, இந்த இது 3 வரும், ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா. இதில் ஐ சைன் வந்துடும், சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 பீட்டா சைன் 3 காமா. ஐ வெளியே எடுத்துட்டேன். இப்போ இது அப்படியே வந்துடும் 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி ஆன் போத் சைடு அப்படி முடிக்கிறேன். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்டு ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதுறேன். இருபுறமும் மெய்க்கமா கற்பனை பகுதியில் ஒப்பிடன்னு அர்த்தம். இப்போ இதுதான் ரியல் பார்ட்டு. இது ஈக்குவல் டு அங்கே வரணுதில் முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது. தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ, 3 காமனாக இருக்குது. அப்போ 3 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல. காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒன்று. இது இமேஜினரி பார்ட் தான் இருக்குது. சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 பீட்டா சைன் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு அது சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதுதான் ஒன்றாவது ரிசல்ட்டு, இதுதான் ரெண்டாவது ரிசல்ட்டு. ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பாரு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே தான், அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோ, மேலே பார்த்துக்கிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க புக்கில். பார்த்துக்க, இந்த இருக்குது. இந்த ரெண்டு ஆன்சர் தான் இங்கே வந்துருக்கு. அதனால் பார்த்துக்கோ, இந்த ரெண்டு ஆன்சர் இந்த கீழே இருக்குது. பார்த்துக்க, நான் மேலே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஆன்சர் அப்படியே வந்துருச்சு பாரு. அப்போ என்ன செஞ்சோம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்றா ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். அந்த மேலே உள்ளதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து அது ரெண்டும் ஈக்குவல் டு 0 0ன்னு கொண்டு வந்து காமிச்சிட்டேன். கொண்டு வந்து காமிச்சிட்டு இதை காமிச்சிட்டேன். இதை காமிச்சிட்டு வி நோ தட்னு சொல்கிறது ஃபார்முலா. இது ஃபார்முலாடா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரியா சொல்கிறது? அதிலிருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆன்சர். அதில் உனக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. என்ன இருக்குது அப்படின்னா, உனக்கு என்ன விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்குன்னா, இந்த இதில் சொல்லாதது டிமாரஸ் தியரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் எம்ன்னு இருந்தால் காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் எம்ன்னு இருந்தால் காஸ் எம் தீட்டா ஐ சைன் எம் தீட்டா நடுவில் மைனஸ் போட்டுக்கலாம். அப்படி எழுதலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ எம் தீட்டா காஸ் எம் தீட்டா மைனஸ் ஐ சைன் எம் தீட்டா ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எம் தீட்டா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இது டிமாய்வர்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. டிமாய்வர்ஸ் ரூல் அப்படின்ட்டு. இது வந்து யூலர்ஸ் தியரம்னு சொல்கிறது. ஒன்றுக்கு கரெக்டாக பேர் இருக்குது. அதாவது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். இ பவர்னு எழுதுறதுக்கு பேர், அந்த பேருக்கு பேர் யூலர்ஸ் தியரம். டிமாய்வர்ஸ் தியரம் வந்து அது உள்ளே கொண்டு வர்றது, இந்த மேலேருந்து உள்ளே கொண்டு வர்றது. காஸ் எம் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் தீட்டா அப்படின்னு. அந்த டிமாய்வர்ஸ் தியரத்தை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ அப்படின்னா ஹோல் பவர் 3 இருக்கிறத ஆங்கிளில் இதில் ஆர்குமெண்ட்டில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சிருக்கேன். சில பேர் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட செய்கிறாங்களான்னு தெரியல. டேரெக்டாக எடுத்துருவாங்க. இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஏபிசி எடுத்துருவாங்க. மேலே இதை எடுத்துருவாங்க. இதை எடுத்துருவாங்க. இதை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. இந்த இடையில உள்ள ஸ்டெப்பு இருக்கான்னு தெரியல. பார்த்துக்கோ. இந்த இடையில உள்ள ஸ்டெப்பு இது வரைக்கும் இருக்கான்னு தெரியல. முதல்ல ஏபிசி எடுத்துட்டு டேரெக்டாக இதுக்கு வந்துடுவாங்க, முடிச்சுருவாங்க. எப்படி செஞ்சுருக்கான்னு தான் தகுந்தாப்பில் செஞ்சுக்க. இந்த நான் சொன்னதை இங்கேயும் செஞ்சு வச்சுருக்காங்க.
செய்வேன், இப்படி தான் செய்வேன் சொன்னேன். இந்த புக்கில் சொல்யூஷன் புக்கில் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்த செஞ்சு காமிச்சிட்டு வந்தேன் தனித்தனியாக. இது 3 கூட்டினா 0ன்னு எடுத்துக்கிட்டு அப்படி வச்சு செஞ்சேன். இந்த ஸ்டெப்பு அவங்க செய்யலை கவர்மெண்ட் புக்கில். இதில் இருந்து செஞ்சுருக்கா. அப்போ நம்மளுக்கு இது ஃபார்முலா தெரியணும். வி நோ தட் அப்படின்னு. வி நோ தட்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இந்த கீழே உள்ளதை எழுதுனா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். பார்த்துக்குங்க பவித்ரா. இந்த ஸ்டெப்பு தேவையில்லைன்னா அவனை நீனு தான் ஏபிசி எடுத்துரு. இந்த A + B + C = 0னா இதிலிருந்து மூவ் பண்ணிக்க. படிக்க முடியாத ஆள் மேலே செய்ய முடியுன்ற ஆள் செய்யுங்க. செய்ய முடியுன்ற ஆள் செஞ்சு பார்த்துக்க. நான் செஞ்சுருக்கேனா மேலே மேலே உள்ளது செஞ்சுருக்கானா? கீழே வை. Z1 Z2 Z3 எடுத்து செஞ்சுருக்கேன். எல்லாம் ஒன்று தான். A + B + C அதே தான் கூட்டி தானே வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு ஈக்குவல் பண்ணியிருக்கேன். நான் எடுத்து தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதனால் இந்த ஸ்டெப்பு வேணும்னா பார்த்துக்க, இல்லைன்னா விட்டுரு. இதில் கடைசி கணக்கு இருக்குல்ல, அது வேணா டேய், கடைசி கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே மாதிரி பின்னாடி 2.6ல் ஒரு கணக்கு இருக்கும் பாருவேன். 2.6 நடத்தலை இல்லை, அதில் இருக்கும் பாரு. செகண்ட் சம்மில் இருக்கு பாரு. டேய்